டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச காலத்தில் கேஸ் போடுவாங்க. ஆனால் அந்த கேஸ் இழுத்து 10 வருஷம் ஆயிரும். குழந்தை பிறந்து கேஸ் போட்டிருப்பாங்க. குழந்தை 6வது படிக்கையில் டிவோர்ஸ் கிராண்ட் ஆகும். ஆஃப் லேட் வர்ற கேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியரிங் 55-60 தே நீட் டிவோர்ஸ். குழந்தைகள் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பேர குழந்தைகள் பிறந்த பிறகு டிவோர்ஸ்க்கு வராங்க. 60ஆம் கல்யாணத்துக்கு ரெடி ஆக வேண்டியவங்க டிவோர்ஸ்க்கு இருக்காங்க. ஆமா, 60 வயசுல வந்து 60ஆம் கல்யாணம் இல்லாமல் புதிய வாழ்க்கை தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல் இருக்கு. இனிமே என்ன சொல்றது, 60ஆம் கல்யாணத்துக்கு அழைப்பதற்கு பதில் புது வாழ்க்கை ஆரம்பம்னு போட்டு அப்படி கூட வரலாம். இந்த மிடில் கிளாஸ் தான் எப்பவுமே எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலும் இது வந்துருச்சு. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. வருஷத்தோட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கோம். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆக போதா? எனக்கே கன்ஃபியூஷன். 2 வருஷம் 2 வருஷம் ஆகிடுச்சு. இதை பற்றி சொல்லுங்கள். 2 இயர்ஸ் வந்து நான் வந்து 30 வருடங்களாக பார்த்த கேசஸ், 31 வருடங்கள், 31. ஆமாம், பார்த்த கேசஸ் எல்லாம் தோண்டி இது எப்படி செஞ்சீங்க, அது எப்படி செஞ்சீங்கன்னு என்னுடைய இந்த மலரும் நினைவுகள் எபிசோடு மாதிரி வந்துருச்சு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக வர கேசஸ் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் அந்த காலம் இந்த காலம் கம்பேர் பண்ணி, அந்த காலத்தில் நாங்கள் கேஜெட்ஸ் இல்லாத போது, வெளியே எங்களை தெரியாத போது ரொம்ப ஹாப்பியாக வந்து நாங்கள் ஃபீல்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு கேட்ஜெட்ஸ் வந்துருச்சு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு, நாங்களும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கேஸ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. இதுதான் வந்து இந்த எபிசோடில் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே வரும்போது நான் உணர்ந்தது. இன்னைக்கு எந்த கேஸ் பற்றி பேச போகிறீங்க? அந்த வரிசையில் நீங்கள் இப்போ மலரும் நினைவுகள் கொண்டு வந்துட்டீங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச காலத்தில் கேஸு போடுவாங்க. ஆனால் அந்த கேஸு இழுத்து 10 வருஷம் ஆயிரும். குழந்தை பிறந்து கேஸ் போட்டிருப்பாங்க. குழந்தை 6வது படிக்கையில் டிவோர்ஸ் கிராண்ட் ஆகும். இப்போ வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து கிடச்சிருது, அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது காம்பன்சேஷன் கொடுத்துக்குறோன்னு கோர்ட்டுக்கு வெளியே பேசிட்டு வந்துட்டு டிவோர்ஸை முடிச்சுக்கிற காலமும் வந்துருச்சு. அன்றைக்கி ஒரு ஃபேமிலி கோர்ட்டு, இன்றைக்கி 8 ஃபேமிலி கோர்ட்டு. இதே வரிசையில் நான் இன்றைக்கி காலையில் வந்து நீங்கள் வரீங்கன்னு சொன்னோன்னே யோசித்து பார்க்கும்போது ஆஃப் லேட் வர்ற கேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியரிங் 55-60 தே நீட் டிவோர்ஸ். குழந்தைகள் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பேர குழந்தைகள் பிறந்த பிறகு டிவோர்ஸ்க்கு வராங்க. குழந்தைகள் கல்யாணம் ஆகக்கூடிய நிலை, இப்போ ஒரு 23லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள், கல்யாணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்காமல் தங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு 60ஆம் கல்யாணத்துக்கு ரெடி ஆக வேண்டியவங்க டிவோர்ஸ்க்கு இருக்காங்க. ஆமாம், அதுதான் வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு கேட்குறதுக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அது அன்றைக்கி வந்து எப்படின்னா கல்யாணம் பண்ணி போகும்போது என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்காரருக்கு சொல்கிற பேச்சு கேட்டு நடமா, அப்படி இப்படி பண்ணிக்காத. வீட்டில் வந்து அப்போல்லாம் வீட்டில் வந்து ஒரு குழந்தை கிடையாதுல்ல, 2-3 வச்சன்னு கூட இருக்கும். ஆமாம். அப்போ என்ன சொல்லுவாங்க, வீட்டில் தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்கம்மா, நீ பார்த்து பதுசாக நடந்துக்கோ, சண்டை கிண்டை போட்டு இங்கே வந்தீங்கன்னா இவங்களெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ண முடியாதுன்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மாதத்துலேருந்தே பொண்ணை ட்ரெயின் பண்ணி, அடித்தாலும் அங்கே தான் இருக்க வேண்டும், மிரட்டினாலும் அங்கே தான் இருக்க வேண்டும், எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்த உடனே இருந்து, ஆக்சுவலாக அந்த ஹஸ்பண்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து குனிஞ்சு போய் அவங்கள வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு கொண்டு போய்ட்றாங்க. இப்போ வந்து நடக்கக்கூடிய சூழல்கள் வந்து அவங்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க வந்து எதுக்காக டிவோர்ஸ் பண்ணுது, சமைக்க சொன்னான்னு டிவோர்ஸ் பண்ணுது, நான் இதை கேட்டேன் வாங்கி தரலன்னு டிவோர்ஸ் பண்ணுது, ஈகோ. ஆமாம், ஈகோ.
அப்புறம் வந்து நான் மட்டும்தான் இது வேலையை பண்ணணுமா, ஏன் நீ பண்ணக்கூடாது, இத்தனை வருஷமா நானே அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏன் வந்து நம்மளும் வந்து ஒரு சுதந்திரமா இருக்கோம், நம்மளும் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், நாம ஏன் இவங்களுக்கு அடிமையா போகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு. இதுதான் இந்த 65 டிவோர்ஸ் கேட்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இது என்ன சொல்றது, கீழ்மட்டத்தில் இருக்கவங்கன்னு கிடையாது, எல்லா மட்டத்துலேயும் வந்துருச்சு. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸுங்கிறது ஒன்று ரொம்ப கீழே இருக்கவங்க பண்ணுவாங்க, மேலே இருக்கவங்க பண்ணுவாங்க, தெரியாது, திரும்ப ரீமேரேஜ் ஆகிடும். இந்த மிடில் கிளாஸ் தான் எப்போவுமே எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலும் இது வந்துருச்சு. இப்போ 60ஆம் கல்யாணத்துக்கு செல்பவர்கள், 60ஆம் கல்யாணம் முடிஞ்சவங்களும், 60ஆம் கல்யாணத்துக்கு தயாராகிறவங்க, 60ஆம் கல்யாணம் முடிஞ்சவங்களும் டிவோர்ஸ்க்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ஃப்ரீடமாக நான் வாழ்கிறேன், நான் பிறந்து நான் எனக்குன்னு என்ன செஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஏதாவது தேவை இருக்குது இல்லையா, அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக நான் வாழ்ந்து, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக உடை உடுத்தி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக சமைச்சு கொடுத்து, என்னுடைய வாழ்க்கையே வந்து டோட்டலாக வந்து அம்மா அப்பாவுக்கு அடங்கி வாழ்ந்து, கணவனுக்கும் அடங்கி வாழ்ந்து, பெற்ற பிள்ளைகளுக்கும் அடங்கி வாழ்ந்து என்ன வாழ்க்கை வாழ்கிறேன், அட்லீஸ்ட் நான் வந்து வாழக்கூடிய இந்த கடைசி காலகட்டமாவது ஒரு சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இவங்கெல்லாம் வர்றாங்க. இன்றைக்கி ரொம்ப நான் யோசித்தேன், ஏன்னா ஆஃப் லேட் வந்து இதுதான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் யாராச்சும் வந்திருப்பாங்கல்ல உங்கள்கிட்ட, இது இந்த 60-65 இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்திருக்காங்க, அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் நம்ம எப்பவுமே சொல்கிறது கிடையாது, ஆனால் அந்த இன்சிடென்ட் மட்டும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருந்த குடும்பங்கள், அவங்கெல்லாம் வந்து இந்த 60-65 நான் கேட்பேன், அவர் எங்கேயாவது போனால் போயிட்டு போகிறாரு, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாரு, நீங்கள் விட்டுட்டு இருங்களேன்னா, இல்லை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வாழணும், அதுக்கு அவர் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது, நான் வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் காரம் காஃபின்னு ஒரு சீரியல் வந்தது, சீரீஸ் லக்ஷ்மி மதுபாலாலாம் நடிச்சது. அதில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அந்த கதையை. பார்த்தீங்கன்னா இவ வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருப்பா, அது அவங்க அம்மா சொல்ல, அவனை ஏமாத்துறாண்டி அப்படின்வாங்க மருமகிட்ட. இல்லை அப்படின்வா. உடனே வந்து லக்ஷ்மி வந்து ஒரு அயன் பாயை வந்து அயன் பண்ணி கொடுக்குற தம்பியை வந்து நீ வீடியோ கால் போட்டு உன் பேக்கெட்டில் வச்சுட்டு நீ போய் என் பையன்கிட்ட போய் பேசிட்டு வானா. அவன் போனதும் நீ எனக்கு சிகரெட் வாங்கிட்டு வா, எனக்கு அதை வாங்கிட்டு வா. இதை அவங்க ஒய்ஃப் பார்த்தோன்னே, என்னை இவ்வளோ நாளாக இப்படி தான் ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம டூரை கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அப்போ நைட்டு தூங்கும்போது நடுவில் எழுந்திரிச்சவங்க மாமி, அத்தை நான் அன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னபோது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு, எல்லாம் டூப்புடி. அது மாதிரி நிஜ வாழ்க்கையில் நிறைய டூப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இதை வந்து ஆக்சுவலாக இது வந்து இப்போ தான் உணர ஆரம்பிக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு லைஃப் வேணும். இது வந்து என்னென்னா ஆண்கள் வந்து அப்படியே ஏமாற்றி பழகிட்டாங்க. நம்ம வந்து இவங்களை இப்படி பண்ணிட்டா பாசிஃபை பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கலான்னு பழகிட்டாங்க. பட் அந்த உண்மைகள் தெரிய வரும்போது நானும் வந்து இதுலேருந்து விடுபட்டு எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு இன்னைக்கு பெண்கள் வந்துட்டாங்க. இதுல யார் ஜாஸ்தி வரா உங்கள்கிட்ட கேஸ்? விமன் தான். இதுதான் விமன் தான், டோட்டல் விமன் தான். மென் யாருமே 60க்கு மேல எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வரதில்ல. ஓகே, டோட்டலி விமன். இல்ல இப்ப இவ்வளவு நாள் இதுக்கப்புறம் என்னன்னு மாற போகுதுன்னு தெரியல தம்பி. நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் 2024 கடைசிக்கு. அதான் என்னன்னா, எனக்கு இவ்வளோ நாள் ஒரு கணவரை டிபெண்ட் பண்ணி இருந்த ஒரு பெண்மணி, அவங்க வேலைக்கு கூட ஒரு சிலர் போயிருக்க மாட்டாங்க, அவங்க உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க. அவங்களோட அடுத்த கட்ட தைரியமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க அவங்கள்ட்டேருந்து? ஆக்சுவலாக இப்போது அவங்க எப்படி இப்படி வராங்கன்னா, இது மாதிரி வரக்கூடிய பெண்கள் வந்து எக்கனாமிக்கலி சவுண்டாகவும் இருக்காங்க. எக்கனாமிக்கலாக சவுண்டாக இருக்க லேடிஸ் தான் இந்த முடிவுக்கு வர்றாங்க. இல்லை என்னால் இப்பயும் வந்து சுய காலில் நின்று சம்பாதிக்க முடியும்னு வெளியே போனவங்களே எனக்கு தெரியும். அதாவது அவங்களும் வெல் ஆஃபு, ஹஸ்பண்டும் வெல் ஆஃபு, பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் படிக்கிறாங்க, படிக்கிறாங்கல்ல, அங்கே வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பேர குழந்தைகளே இருக்குது. அந்த வயதில் வந்து திருமணத்தை விவாகரத்து பெற்றுட்டு அவங்க இப்போ நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து ஒரு ஆண்டர்பிரனர்ஸாக மாறிட்டு இருக்காங்க. 60 வயசுல வந்து 60ஆம் கல்யாணம் இல்லாமல் புதிய வாழ்க்கை தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல் இருக்கு. இனிமே
என்ன சொல்றது 60ஆம் கல்யாணத்துக்கு அழைப்பதற்கு பதில் புது வாழ்க்கை ஆரம்பம்னு போட்டு அப்படி கூட வரலாம். வரலாம். ஓகே. எந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலாம் அந்த லைஃப்ல? இத்தனை வருஷ காலத்துல எது வந்து பூர்த்தி செய்யாம இந்த முடிவு இல்ல எடுக்கலாம்? இவங்க வந்து கேட்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு அவங்கள சமாதானப்படுத்தக்கூடிய பேசிக் பதில்கள். காரணம் இருக்கும்ல. இந்த காரணங்கள் மட்டும் சொல்லலாம். பேசிக் காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த டெசிஷனுமே எடுக்க முடியும். டெசிஷன் மேக்கிங் இவங்களால எடுக்கவே முடியாது அந்த வீட்டில். எல்லா டெசிஷன் மேக்கிங்குமே மென் தான் பண்ணுவாங்க. அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இவங்களுக்கு அது வந்து பார்க்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் அவங்க குழந்தைங்களே இப்போ கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது நம்ம தான் இப்படி அசடு மாதிரி இருந்துட்டோமோ. இல்ல அவங்க வீட்டுக்காரங்கள அந்த அவங்க பொண்ணு மிரட்டுறது இவங்களுக்கு வந்து என்ன இப்படி பண்ற அதை தன் பிள்ளைகளை பார்த்து அவங்க சுற்றிலும் இப்போ நிறைய கேள்விப்படுறாங்கல்ல. 3 மாசத்துல டைவோர்ஸ், 6 மாசத்துல டைவோர்ஸ், எதுக்குன்னு கேட்டால் ஒரு சில்லி ரீசனுக்காக. அப்படிங்கும்போது நாம் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போய் இன்னமும் நம்மளை வந்து இந்த மனுஷன் வந்து திட்டிக்கிட்டே இருக்கார, இந்த மனுஷனுக்கு நம்ம இன்னும் அடிபணிஞ்சு போகணுமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த டிவோர்ஸ் கேசஸே வருது. ஆமாம். இதுல வந்து இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறாங்க. ஆண்களால் இதை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆஃப்டர் 60 ஒரு டைவர்ஸ் லைஃப்? இல்லை, கண்டிப்பாக முடியாது தம்பி. அது நான் அதை எப்படி பார்க்குறேன்னா இவங்க வந்து டிபெண்ட் ஆன் விமனாகவே இருக்காங்க மென். அது அவங்களுக்கே தெரியாதா நம்ம அவங்கள சார்ந்துதான் இருக்கோம், ஆனா அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவங்கள சார்ந்துதான் இருக்கும். ஆமாம். ஒரு என்ன சொல்றது, சமூகத்தில் வந்து ஆண் இறந்து பெண் வந்து பல வருடங்கள், அதாவது வாழ்நாள் முழுக்க கல்யாணம் ஆகாமல் தன் குழந்தைகளை வளர்த்து பேர குழந்தைகளை வளர்த்து அவங்க வாழ்க்கை முறையே தனியாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்கள் வந்து திருமணம் ஆயிடுது, ஏதோ ஒரு எக்ஸப்ஷனல், எனக்கே தெரிஞ்சு ஒரு 2 எக்ஸப்ஷனல். அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், எப்படி சார் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து கல்யாணம் பண்ணாமல் உங்கள் பசங்களெல்லாம் நீங்கள் வளர்த்து எடுத்தீங்கன்னா, என் மனைவி வந்து நான் இறந்துருந்தா அவங்க கல்யாணம் பண்ணாமல் தானே என்னுடைய பிள்ளைகளை அவங்க வளர்த்துருப்பாங்க, இப்போ என்னுடைய பிள்ளைகள் ஆச்சு இது அப்படின்னு. அந்த மனப்பக்குவம் எல்லாருக்கும் இல்லை. 100ல் ஒரு 10% இருக்குமா, இல்லை 5? 2 2 தானா? ஓகே. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் இல்லவே இல்லை, விரல் விட்டு எண்ணிடலாம். நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே நான் வந்து பார்க்கும்போது இதுதான் நடந்திருக்குது. இப்போ அந்த பெண் இறந்துட்டா அந்த குழந்தையை எப்படி வளர்க்குறது, ஒரு என்ன சொல்கிறது, வீட்டில் முதல் வந்து சாப்பாடு சரியில்லைனாலே வீட்டில் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இல்லைன்னா என்ன ஆகும்? பிரச்சனைகள் வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் மனப்பிரச்சனை, உடம்பு பிரச்சனை எல்லாமே வரும். இப்போ குழந்தைகளும் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படுவாங்க இதில். அதனால வந்து அது பெண் இல்லை அப்படின்னா முதல்ல வந்து அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆக்சுவலாக டெசிஷன் மேக்கிங் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க உட்காந்து பெண்களோட பேசுவாங்க, பேசிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. பேசுவதற்கான ஒரு துணையை இழந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பெண் இறந்துட்டா அவங்களால அந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணுங்கிறதே வந்து ஒரு தடுமாற்றம் ஆயிடுது, பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லலாம். அப்படி சொல்லி. ஆமாம், அதுதான் உண்மை. கரெக்ட். ஆமாம், பித்து முடிச்ச மாதிரி ஆகி ஒழுங்கான டெசிஷன்ஸே எடுக்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஓகே. இதே வந்து ஒரு ஆண் இறந்துட்டா பெண் அந்த குடும்பத்தை ஒரு மாசத்துல ஸ்டடி ஆகிட்டே, ஐயோ நம்ம படுத்துட்டோம்னா, நம்ம வந்து மனசு விட்டு போயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும், நம்ம பேர பிள்ளைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும், சுதாரிச்சு எழுந்திரிச்சிட்டு அவள் வந்து பிள்ளைங்க என்ன திட்டினாலும் சரி, மருமக திட்டினாலும் சரி, அதை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல மேனேஜ் பண்ணி ஸ்டடி ஆகிடுவாங்க. பட் அது வந்து மென்கிட்ட நான் சொல்கிறேன்ல 2% இருக்கலாம். ஓகே. இவங்களுக்கு ஏதாச்சும் கவுன்சிலிங் அப்படிங்கிற அந்த அடுத்த ஸ்டெப் கொண்டு போவீங்களா? ஐ மீன் இந்த பெண்கள் டைவர்ஸ்க்குன்னு வராங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் கவுன்சிலிங்னு, ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா பெண்கள் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் தம்பி வருவாங்க, அதை பின்வாங்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஓகே. அது கவுன்சிலிங்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா போகலாமே அப்படின்னு சம்திங்? இல்லை, கவுன்சிலிங் நமக்கு கொடுக்கலான்னு சொல்லுவோம். நம்ம உண்மைகள் இதெல்லாம் இருக்குங்க, இப்போ நீங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணும், இல்லை உங்கள் சம்மந்தி வீட்டில் உங்களை என்ன நினைப்பாங்க, அதெல்லாமே நம்ம சொல்லுவோம். அதை அவங்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால அதை டாலரேட் பண்ண முடியலங்கும்போது, எதை வந்து அவங்களால டாலரேட் பண்ண முடியாதுன்னா தான் சொல்வதை கேட்கலங்கிறது கூட உங்களுக்கு பெரிய விஷயமாகவே இருக்காது. அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு புதிய உறவு ஒன்றை ஏற்படுத்திக்கிறாங்க. அங்கதான் வந்து உடனடியாக டிவோர்ஸ் வேணும்னு நிற்கிறது. இந்த வயசுல அவர் இப்படி பண்ணிட்டாருங்கிறது தான், அதை அவங்களால ஜீர்ணிக்க முடியாமல் தான் வந்து அவங்க டிவோர்ஸ் வேணும்னு நிற்கிறாங்க. ஓகே. இந்த எபிசோடு எந்த அளவுக்கு போகுது எனக்கு வந்து எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போகுது தெரியல. மொத்தத்துல ஒரு புது விஷயத்த ரிவீல் பண்ணிருக்கீங்க. 60-65 வயசுல டைவர்ஸ் வேணும்னு நிற்கிறாங்கிறது எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்கு. ஏன்னா 25, 30, 20லாம் நம்ம பேசியிருக்கோம். 65 ரொம்ப ஒரு திகைப்பூட்டுற ஒரு விஷயமா இருக்கு. இது எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ட் விமன் எடுக்கக்கூடிய டெசிஷன். ஓகே, அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறது. ஓகே மேடம், நன்றி.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.